கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை திருப்தியாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பிரயோஜனத்தையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாய் கொண்டு வரும். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இங்கு கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே அநேக சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பலவிதமான பயங்கரமான சம்பவங்கள், மனிதருடைய ஜீவனுக்கு எந்த விதத்திலும் உத்தரவாதமற்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். சில இடங்களிலே யுத்தங்கள் மூலமாக அழிவுகள், இயற்கை சீற்றங்கள் மூலமாக அழிவுகள், இன்னும் விபத்துகள், பல காரியங்களிலே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்து வருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் அதைதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு, உங்களை காக்கும்படிக்கு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்படி காக்கிறாராம்? 121 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை பாதுகாக்கிற தேவன் தூங்காமல் உறங்காமல் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்து பாதுகாக்கிறாளோ, அதே போல அதைவிட பல மடங்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே 121 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு நிழலாய் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 11 இப்படியாய் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழிகளிலே அல்லது பிரயாணங்களிலே நாம் வாகனத்திலே செல்லும் பொழுது சில நேரங்களிலே ஆபத்துகளை நாம் சந்திக்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளெல்லாம் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் என்ன செய்வார்கள்? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான தேவன், எவ்வளோ அழகான வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 32 அதிகாரம் 10 யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை கண்மணியை போல காத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கண்மணி என்பது நமக்கு கண்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு சிறிய பகுதி. அந்த கண்மணியை நம்முடைய கரங்களை கொண்டே நாம் தொட முடியாது. அந்த கண்களை அவ்வளோ பாதுகாப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்மணியை போல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 நாம் பார்க்கும் பொழுது, அவர் உங்களை தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். தீமைகள், உங்களை சூழ்ந்து வருகிற தீமைகள்,
உங்களை நெருங்கி வருகிற தீமைகள், தீமையான மனிதர்களாயிருக்கலாம், தீமையான சிந்தனைகளோடு கூட, தீமையான எண்ணங்களோடு கூட உங்களோடு பழகுகிற மனிதர்கள் மத்தியில் இருந்து, அல்லது உங்களை அழிக்கும்படியாக எழும்புகிற தீமையான செயல்களில் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 24 வசனத்திலே, வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையான சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் உங்களை பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒரு நாள் நிற்க வேண்டும். அதுவரை நாம் வழுவி போகாதபடிக்கு, பாவத்திலோ மற்ற காரியங்களிலோ நாம் வழுவி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை மாசற்றவர்களாக அவருடைய சன்னிதானத்திலே அவர் நிறுத்தப் போகிறார். அதுவரை கர்த்தருடைய பாதுகாப்பு, அதுவரை கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்பொழுது மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போய் நிற்கிற வரைக்கும் அவர் நம்மை வழுவி போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கலங்க வேண்டாம். கண்களை மூடி செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அவர்களை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும். தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாக்கிறீர், கண்மணியைப் போல எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை நீர் விளங்க பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு நீர் அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். பயப்படாதீங்க. உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன்.